வணக்கம். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். பெரியம்மா யூடியூப் சேனல். எல்லாரும் ஆதரவு கொடுங்க. பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படி செய்ய போகிறோம். இது பாருங்கள், வெல்லம், பாசிப்பருப்பு, மாவு, சுடுதண்ணி காயுது. இதை ஊற்றி இதில் பிணையணும். மாவில் ஊற்றி கெட்டியாக பிணைஞ்சுக்கணும். கையை வச்சிடாதீங்க, சுடும். கலண்டி வச்சு செய்யுங்க. இதில் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கு. ஸ்வீட் என்ன செஞ்சாலும் உப்பு கொஞ்சம் போடணும். போட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். பிசைஞ்சு நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக உருட்டை செய்யணும். புதுசாக செய்கிறவங்கெல்லாம் இதை பார்த்து செய்யுங்க, நல்லா வரும். பெரியம்மா யூடியூப் சேனல் பாருங்கள். எல்லாரும் டெய்லி சமையல் வீடியோ போடுறோம். செட்டிநாட்டு சமையல். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சூடாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஆற ஊற்றி பண்ணிச்சுங்க. எனக்கு சூடு தாங்குது கையை, அதனால நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் சூடாக பிணைஞ்சு கையெல்லாம் புக்கிச்சு போயிடும். பார்த்து செய்யுங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக உருட்டி செய்யணும். மாவு எடுத்துட்டு விட்டுறோமா, இப்படியும் நீட்லேயும் விட்டலாம், உருண்டையாகவும் உருட்டி போடலாம். இப்படியும் உருட்டலாம், இப்படியும் உருட்டலாம். நம்மளுக்கு எப்படி தேவுதோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் போட்டு வறுத்து வேக விடணும். அப்படியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வேகிறதுக்குள்ளே அதை நாங்கள் போய் உருட்டிக்கிட்டு வந்துடுறோம். சின்ன சின்னமாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். ஆனால் கொஞ்சம் லேட்டாகும், பொறுமையாக செய்யணும். இது பேர் பால் கொழுக்கட்டை. செட்டிநாட்டு பால் கொழுக்கட்டை நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட டேஸ்டாக இருக்கும். வெள்ளம் தானே போட்டு செய்கிறோம், சுகருக்காரர்களும் கொஞ்சம் ஒரு கப்பு சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது. ஒரு நாளைக்கு சாப்பிட்றது என்ன பண்ணுது? டாக்டர் பேர் சொல்லுவாங்க சாப்பிடக்கூடாதுன்னு. செஞ்சு சாப்பிடுங்க, ஒன்றும் பண்ணாது. பால் கொழுக்கட்டை உருட்டியாச்சு. தண்ணியில வேக போட போகிறோம். தண்ணி கொதிக்க வச்சாச்சு. இதில் 2 போடணும். போட்டு வெந்தோடனே மேலே வந்துடும். கொஞ்சம் கொதிக்கட்டும். எல்லாத்தையும் மொத்தம் போட்டோம்னா கொழுக்கட்டை வெந்து மேலே வந்துருச்சு. நீ பாருங்க மக்களே, கரையாம வந்திருக்கு பாருங்க. வந்திருக்கா? இப்போ இந்த பாகை தூக்கி இதில் ஊற்றணும். பருப்பை ஊற்றிடுறேன் ஃபஸ்ட்டு. பருப்பு ஊற்றியாச்சு. நல்லா கலந்துக்கிட்டு இது கொதிச்சிருச்சு. இங்க பாருங்க, கொதிச்சிருச்சு பாருங்க. ஒண்ணுமே கரையில பார்த்தீங்களா? எவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்போ இந்த வெள்ளக்கட்டி பாக இதில் ஊத்துறோம். சூப்பரா இருக்கும் சாப்பிட. அடியில மண்ணு இருக்குமா, அதனால இருக்க மாதிரி ஊற்றணும். கலர் பார்த்தீங்களா எப்படி வந்துருச்சுன்னு? கலர் போட்ட மாதிரி. இது அப்படியே தண்ணியா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு கொதி வந்தோன்னா அப்படியே இறுகிரும். எடுத்து சாப்பிட்டா அப்படியே சூப்பரா இருக்கும். திருநெல்வேலி அல்வாலாம் தோத்து போகும். செட்டிநாட்டு பால் கொழுக்கட்டை. கொஞ்சமா ஏலக்காய் தூள் வாசனைக்காக. என்ன போட்டுக்கலாம், ஆப்ஷன் இல்லைன்னா வேண்டாம். ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க போட வேண்டாம், பிடிக்கும்னா போட்டுக்கலாம். நல்ல மனமா இருக்கும் சாப்பிட. கெட்டியா வந்துடும். வெது வெதுன்னு சூட்டில் எடுத்து ஸ்பூன் போட்டு பவுலில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இன்னும் சாப்பிடணும்னு தோணும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க, ஓகேவா? சரி, போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா. பால் கொழுக்கட்டை ரெடி. கௌதமு நல்லா இருக்கா? பால் கொழுக்கட்டை ரெடி. இங்கே பாருங்கள், ஆறின உடனே கெட்டியாக வந்துருச்சு பார்த்தீங்களா? நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி மக்களே.